பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் எனக்குத்தான் சொந்தம் என மருத்துவர் ராமதாஸ் மீண்டும் போர்க்கொடி பிடித்த நிலையில் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி முடிவாகிவிட்டது. இதனால் என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் மருத்துவர் ராமதாஸ் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் 9 மாதங்களாக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் மிகப்பெரிய மோதல்கள் நடைபெற்று வருது. இதன் இறுதி கட்டமாக அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் வழங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாம்பழ சின்னத்தையும் அன்புமணி தரப்பில் ஒதுக்கி இருக்கு. இதனால் அதிர்ச்சி அடைந்த மருத்துவர் ராமதாஸ் தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்து இருக்கிறார். போலியான ஆவணங்களை கொடுத்து அன்புமணி தரப்பினர் கட்சியின் உரிமைகளையும் மாம்பழ சின்னத்தையும் பெற்றுவிட்டனர் என அவர் புகார் மனு கொடுத்திருக்கார். இது பற்றி விசாரணை விரைவிலேயே நடைபெற இருக்கு. இதற்கிடையே அன்புமணி குறித்த மருத்துவர் ராமதாஸ் மிகவும் ஆவேசமாக பேசியிருக்கார். அவர் பேசும்போது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது நான் வியர்வை சிந்தி வளர்த்த ஆலமரம்னு, அந்த மரத்தின் மேல் கிளையில் உட்கார்ந்து கொண்டு நீ அடிக்கிளையை வெட்டுகிறாய், கீழே விழுவது நீயாகத்தான் இருப்பாய்னு சூழ்ச்சியால் தன்னை தலைவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். எந்த நீதிமன்றத்திற்கு சென்றாலும் இந்த ராமதாஸை வீழ்த்த முடியாதுன்னு டெல்லி நீதிமன்றத்தில் வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்காரு. கடந்த 2022ஆம் ஆண்டு திருவேற்காட்டில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உன்னுடைய பதவி காலம் முடிஞ்சு விட்டது. நீ பணத்தால் தேர்தல் ஆணையத்தை விலைக்கு வாங்கி இருக்கிறாய், என்னுடைய இருந்தவர்களையும் விலைக்கு வாங்கி விட்டாய். இருந்தாலும் ஜெயிக்க போவது இந்த ராமதாஸ் தான் சொல்லியிருக்கிறார். என்னதான் பணம் இருந்தாலும் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு, நீ ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ரூபாய் 25 லட்சத்தை முன்கூட்டியே கொடுத்தாதான் உன்னால் கூட்டத்தை கூட்ட முடியும். கட்சி தொண்டர்கள் எல்லாரும் ஐயா தான் எங்களுக்கு எல்லாம் என்று நினைக்கிறாங்க. என்ன உன்னால் வெல்லவே முடியாது. மக்கள் ஏன் பக்கம்தான் இருக்கிறாங்க. இனிமேல் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் வளர்ச்சி அடைய போகுது. வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஏராளமான சட்டப்பேரவை உறுப்பினர்களை உருவாக்கி அவங்கள சிலர் அமைச்சராக உருவாக்கி காட்டுவேன்னு பேசியிருக்கிறாரு. இதற்கிடையே பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் தங்களுக்கு கிடைத்ததால் அன்புமணி தரப்பினர் மிகுந்த உற்சாகத்தில் இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட போகும் கூட்டணியை அன்புமணி உறுதி செய்து விட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டாவை சந்தித்து பேசிய நிலையில் அதிமுகவுடன் அன்புமணி பேசியதாக சொல்லப்படுது. இந்த நிலையில் அதிமுக சம்மதத்துடன் பாரதிய ஜனதா கட்சியில் பாமக இணையும் முடிவுகள் எடுக்கப்பட்டு விட்டன. அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி 25 தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியுடன் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக சொல்லப்படுது. தற்பொழுது ராமதாஸ் தரப்பில் முழுவதுமாக தோற்றுவிட்ட நிலையில் அன்புமணி தான் ஆதாரபூர்வமான தலைவர்னு முடிவு கருத்தில் கொண்டு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு. மருத்துவர் ராமதாஸை பொறுத்தவரையில் நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு அடுத்த கட்டமாக அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார்னு தெரியும். தற்போதைய சூழ்நிலையில் அவர் எந்த கட்சியுடன் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் உண்மையான தகவலாக பார்க்கப்படுது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.